गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே.
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 25ஆம் தேதி, மன்மத வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி வளர்பிறை நவமி, யோகம் சித்தயோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன் செவ்வாய், கடகத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் சந்திரன் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று சிதம்பரம் நடராஜப்பெருமான் கோவிலில் 11ஆம் திருநாள் இன்றோடு ஆணித்திருமஞ்சன திருவிழா நிறைவடைகிறது. இன்று முத்துப்பல்லக்கிலே சுவாமி உலா வருகின்ற காட்சி. மதுராந்தகம் கோதண்டராமசுவாமி கோவில் உற்சவம் ஆரம்பம். திருநெல்வேலி நெல்லையப்பர் காலை வெள்ளி குதிரை வாகனத்திலே புறப்பாடு. திருக்கோலக்குடி சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம். இரவு சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் அம்பாள் புஷ்ப பல்லக்கிலும் பவனி. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொடர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகுவும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகு சேரும் பொழுது பணம் வரும். மேஷராசியை பொறுத்தவரை சுகஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராகுவோடு எப்போ சேர்ந்தாலும் பணம் வரும். சந்திரன் ராகு சேர்க்கை என்பது பண வரவை கொடுக்கின்ற, யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. சந்திரன் கேது சேர்ந்தால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அது ஒரு பெரிய தோஷம். இன்றைய தினம் சந்திரனும் ராகுவும் 6ஆம் இடமாகிய கன்னியிலே ஹஸ்த நட்சத்திர சாரத்திலே சந்திரன் இருக்கிறது. சொந்த சாரம், சந்திரனுடைய சொந்த நட்சத்திரங்களில் ஒன்றான ஹஸ்தத்தில் சந்திரன், 6ஆம் இடத்திலே ராகுவோடு இணைப்பு. 3-6க்கு அதிபதியான புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான அதிநவீன பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள், அழகு பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்கு விளங்குகிறது. மேஷராசி மாணவ மாணவியர் தமது கல்வியிலே மிகுந்த ஆர்வம் செலுத்தி மிகச்சிறப்பாக உயர்கல்விக்கான தகுதிகளை பெறுவார்கள். அட்மிஷன் சுலபமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் மாணவர்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் மேஷராசிக்கு விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் புதன், புதனின் வீடான 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை. ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் கடகத்தில் குருவோடு இணைந்திருக்கிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பேச்சிலே சற்று நிதானம் தேவை. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் நீங்கள் சற்று கடும் சொற்களை பயன்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய நிலைக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் உங்களது கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி மென்மையாக பேச பழக வேண்டும். இந்நாளிலே தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது.
புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. சொத்து தொடர்பான வீடு தொடர்பான எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் ஆணியில் செய்யலாம். இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை அனைவரும் கேட்பார்கள். உங்களது செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு அறிவுரை சொன்னால் அது அதன்படியே அவர்கள் நடப்பார்கள். உங்களுக்கு இப்பொழுது செல்வாக்கு அதிகரிக்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய பேச்சிலே அனைவருக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும். அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதில் ஆழமான கருத்து இருக்கும். கருத்து செறிவு மிக்க ஒரு நல்ல பேச்சாளராக நீங்கள் திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் இப்பொழுது உங்களது தொழிலிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். பேசி பேசி ராசி ஆயிடும் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாவன்மை சிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். சரஸ்வதி கடாட்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் நீங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் தன் சொந்த நட்சத்திரங்களுள் ஒன்றான ஹஸ்தத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்னும் ஓரிரு வாரங்களிலே உங்கள் ராசியில் உள்ள கிரகங்களெல்லாம் மாறப்போகின்றன. ராசியில் உச்சம் பெற்றிருக்கும் குரு மிகச் சிறப்பான நன்மையை செய்துவிட்டுத்தான் நகரும். உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்திருக்கிறது. மிகப்பெரிய நன்மை நடைபெறப் போகிறது. இப்பொழுது நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிட்டும். இன்றைய நாள் பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கோச்சார ரீதியாக உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை, 12ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை. இதன் காரணமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலே பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகச் சிறப்பான ஒரு நன்மை. லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோகம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்றன என்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும். வழக்கத்தை காட்டிலும் சற்று அதிகமாக நன்மைகள் நடைபெறும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பணிபுரியும் இடத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரித்தல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்திலே மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. 2-9க்கு அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யாத கிரகங்களான செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடம் சென்று விட்டன. ஆகவே அதுவும் தீமை செய்யாது. ராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 5-6க்குடைய சனி 2ஆம் இடத்திலே வக்ரகதியில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறது. இப்படி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே மிகவும் சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது வெகு வேகமாக நடந்துவிடும். தொழிலில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும். புதிய
ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக திரை உலகிலே இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். பூமி சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட், விவசாயம், கனிமச் சுரங்கம், மணல் குவாரி போன்ற துறைகளிலே தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி, தடைகள் அனைத்தும் நீங்குதல், தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்த்தல் போன்றவையெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அதற்காக ஒரு கணிசமான தொகையை நீங்கள் செலவிட நேரிடும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் திருமணம் நடக்கலாம் அல்லது ஏதேனும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று செலவு செய்து மகிழ்ச்சியாக அதை செய்வீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன. 2க்குடைய செவ்வாய், 11க்குடைய சூரியன், இவ்விரண்டு கிரகங்களும் 9ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன. இதன் காரணமாக உங்களது பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளில் இருக்கிறது. எனினும் மிகப்பெரிய செலவும் சேர்ந்து வரும். மிகப்பெரிய வரவும் மிகப்பெரிய செலவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். எனினும் நல்ல செலவாக இருக்கும், மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவாக இருக்கும். கடமைகளை நிறைவேற்றுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது முக்கிய கடமைகள் என்ன இப்பொழுது நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இன்றைய தினம் முடித்து விடுவீர்கள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் சூரியனும் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கின்றன. 7ஆம் இடத்து புதன் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை விற்பனை செய்யவும் வாங்கவும் இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது புகழ் திக்கெட்டும் பரவுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களை நீங்கள் உள்நோக்கி பார்த்து கொள்வீர்கள். இந்த சரீரத்தை விட்டுவிட்டு ஆன்மாவை பற்றிய சிந்தனையிலே இறங்கிவிடக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். அத்தகைய உயரிய சிந்தனைகளெல்லாம் ஏற்படக்கூடிய, வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் என்ன சாதனை செய்தீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதை நினைந்து நினைந்து நீங்களே மகிழ்ந்து கொள்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இப்பொழுது மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கும், மிகப்பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இறை வழிபாட்டிலே நாட்டம் சற்று அதிகரிக்கின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். 9ஆம் இடத்தை நோக்கி குரு வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். இப்பொழுது உங்களுக்கு இறை உணர்வு அதிகரிக்கும். பக்தி இல்லாதவர்களுக்கு கூட பக்தி வந்துடும். இப்போ இறைவனின் திருவடி கமலத்திலே சரணாகதி அடைய வேண்டிய நாள் என்று நான் இந்த நாளை சொல்லுவேன். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு
பெரிய ஒரு சந்தர்ப்பம் வரப்போகிறது தனுசு ராசிக்கு. அதற்காக முன்கூட்டியே நன்றி செலுத்தி இறைவனின் திருவடி கமலத்திலே சரணாகதி அடைய வேண்டிய ஒரு நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 7ஆம் இடத்து குரு சுக்கிரன் பார்வையால் உங்களுக்கு பல நன்மைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் உள்ளே இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் அந்த குரு பார்வை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. குரு பார்வைக்கு 3 விதமான பலன்கள் உண்டு. ஒன்று பிரச்சனை வராமல் தடுக்கும், மற்றொன்று பிரச்சனை வந்தால் வெளியே தெரியாமல் மானத்தை காப்பாற்றும், மற்றொன்று பிரச்சனையை தீர்த்து வைக்கும். இந்த 3 கேட்டகரியில் எது நீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் உள்ள கிரக நிலவரம் உங்களுடைய வெளித்தோற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். புறத்தோற்றம் மட்டுமின்றி மனதிலும் ஓரளவு அமைதி நிலவக்கூடிய நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. கடல் கடந்து செல்வதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது குறுகிய கால பயணமாக இருக்கும், தொழில் நிமித்தமான பயணமாக இருக்கும். அவ்வாறு பயணம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். ஆகவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு தொடர்ந்து இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறைவன் பால் மனதை செலுத்தி அவனது திருவடி கமலத்தை துதித்து கொண்டிருங்கள். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கோமை இல்லாதானாகிய அந்த அப்பிரமேயனாகிய பெருமாளின் திருவடி கமலத்தை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. இறை வழிபாட்டிலே அதிக நேரத்தை செலவிடுங்கள். முக்கியமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் நாளை தினம் பார்த்து கொள்ளலாம் என்று ஒத்தி வைத்து விடுவது நல்லது. மீனராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மை செய்யாத கிரகமான சுக்கிரன் இப்பொழுது குருவோடு இணைந்து 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் சில நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ராசி அதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறலாம். 7ஆம் இடத்து சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும் சில நன்மைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடுதலாக கிடைக்கும். ஓய்வு பெறும் தருவாயில் உள்ளவர்களுக்கு பணி நீட்டிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். 2 குடைவன் 4ஆம் இடத்திலே இருக்கிறது. 6 குடைவனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் எவ்வளவு பணம் வந்தாலும் அது செலவாயிட்டு தான் இருக்கும். கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள் இப்பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதை எப்படியாவது தவிர்த்து விடுவதற்கு திட்டமிட வேண்டும். கடன் கொடுக்கலாம், ஆனால் வாங்கக்கூடாது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் காலை 9:30 to 10:30 முகூர்த்த நேரம். 9:30 to 10:30 முகூர்த்தம் நாளைய தினம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு.
கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி 25/6/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். ஜோதிடத்தில் பல ரகசியங்கள் உண்டு. நம்ம அடிக்கடி சொல்கிறது, பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுதும் மற்ற விஷயங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாலும் பிரசன்னம், நிமித்தம், ஆருடம், சகுனம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக அந்த நட்சத்திரங்கள்லேயே நிறைய சந்தேகங்கள் நம்ம பலருக்கு வரதை பார்க்குறோம். ஒரு பஞ்சாங்கத்தில் மூலம் போட்டிருக்கு, இன்னொரு பஞ்சாங்கத்தில் பார்த்தா அவளுக்கு பூராடம் வருதுன்றா. ஒரு பஞ்சாங்கத்தில் அஸ்வினி போட்டால் இன்னொரு பஞ்சாங்கத்தில் பரணி வருது. இப்படி சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. சில ஜோதிடர்கள் அனுஷ்டானம் ஒரு பஞ்சாங்கமாக இருக்கும், சில ஜோதிடர்கள் அனுஷ்டானம் இன்னொரு பஞ்சாங்கமாக இருக்கும். இதெல்லாம் எது சரி அப்படின்றத விட பலன்களை எப்படி தீர்க்கமாக சொல்ல முடியுன்றது தான் ரொம்ப ரொம்ப ரகசியம், முக்கியமான விஷயம். இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் ரிஷப லக்னம்னு சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை மேஷ லக்னம்ன்றார். ஆனால் பார்த்தா ரெண்டு பேரும் கொடுத்த டைமில் கணிச்சதில் பார்த்தா கம்ப்யூட்டரில் இது வருதுன்றா, கையில் எழுதுனதில் அது வருதுன்றா, 6 நிமிஷம் சந்தேகம் இருக்குன்றா. அது மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு அவள் ஆற்றுல இருந்த ஒரு குழந்தை ஆடு மாதிரி கத்திட்டு ஓடி குறுக்க ஓடித்து. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சகுனம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடுன்னா மேஷம். அப்போ அந்த ஆடோட அந்த சப்தத்தை அந்த குழந்தை கொடுத்துட்டு ஓடணுன்னு, அப்போ நம்ம எதுக்கு சகுனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமும் தீர்மானம் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால் எப்பயுமே சகுனம், நிமித்தம், பிரசன்னம் இதில் ரொம்ப ஊன்றி பார்க்க வேண்டியது அவசியம். அதனால் ஜாதக கட்டங்களை பார்த்தாலும் மற்றதையும் உத்தேசித்து தான் ஒரு ஜோதிடர் கட்டாயம் பலன் சொல்லணும். இதில் நிறைய ரகசியங்கள் உண்டு. ஒருத்தர் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருள், அவள் உடுத்தின்னு இருக்க உடையோட கலர், வந்த உடனே அமரக்கூடிய இடம், அதேமாதிரி அவள் உடலில் எந்த பாகத்தை தொட்டு நம்மோட பேசுகிறா, இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஊன்றி கவனித்தால் பலன் சொல்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப சுலபமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நிறைய பேருக்கு உள்ள சந்தேகத்தை நீங்கள் இன்னைக்கு தீர்த்திருக்கீங்க. தொடர்ந்து முதல் நேர் இது யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், என் பேர் அனிதா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க காஞ்சிபுரத்துல பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் பேசணும் மேடம், சாமிஜி கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாங்கம்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 10/7/1984 விருச்சிக ராசிங்க. விசாக நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? அது பாப்பா இல்ல, 5 years ஆச்சு மேரேஜ் ஆகி, அதுக்காக சாமி கிட்ட கேட்கணும். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பத்தி என்ன பரிகாரம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்தே சாமிஜி. நமஸ்தே. என் பேர் அனிதாங்க. சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 5 years ஆச்சுங்க. சரி. இன்னும் பாப்பா இல்ல, அதனால உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க மருத்துவம் ஏதாவது எடுத்துருக்கீங்களா சாமிஜி? மருத்துவம் எடுத்துக்கிறீங்களா? எல்லாம் பார்த்தோங்க சாமிஜி, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவுமே இதாகலன்னு சாமிஜி. சரி, உங்க கணவரோட குலதெய்வம் எது? அவங்களுக்கு பச்சையம்மா சாமிஜி. எந்த ஊருப்பா? திருவண்ணாமலையா இங்கேயா? திருவண்ணாமலை சாமிஜி. திருவண்ணாமலை பச்சையம்மனா? ஆமாங்க சாமிஜி. அது செங்கம் போகிற வழியில் இருக்கு இல்லையா, அதானம்மா? ஆமாங்க சாமிஜி. அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்கம்மா, கரெக்டாக சரியாக பண்ணிட்டு வராங்களா? அது சாமிஜி பண்றோம். அப்போ கூட இப்போ என்னை விட்டு எங்க வீட்டுக்கார் போயிட்டு இருக்கிறாரு, செகண்ட் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு லவ் மேரேஜுங்க. 5 years ஆச்சு, ஒன்னா இருந்தோம். இப்போ 8 months பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்க. என்ன காரணத்தோட இந்த பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்? பிரிஞ்சதுக்கு அதான் பேபி இல்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2வது மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன். நான் அடாப்ட் சைல்டுங்க, எனக்கு யாருமே இல்ல. ஓ, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்பா அம்மா எங்க வளர்த்தவங்க? எடுத்து வளர்த்தவங்க சாமிஜி. அவங்க எடுத்து வளர்த்தோன்னும் அவங்க டெத் ஆயிட்டாங்க. என்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. சரிம்மா, நீங்க அதனால நான் இவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வந்தேன். சரி. ஆனா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். 8 months தனியா தான் இருக்கிறேங்க. நான் அவர்கிட்ட போய் பேசி பாத்தீங்களா?
அவங்க வராங்க போறாங்க, அவ்வளவுதான். அட்டாச்மெண்ட் அவ்வளவு இல்லை. சரிம்மா, இப்போ இந்த பிரச்சனை தீர்றதுக்கு சில வழிகளை சொல்கிறோம். சப்தரிஷி வாக்கியப்படி இந்த பிரச்சனை தீர எந்த மாதிரியான ஒரு வழியை கையாண்டால் சரியாக வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு திருப்பம் கட்டாயம் வரும். நீங்கள் பிறந்த ஜென்ம கிழமை அன்னைக்கோ இல்லை கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கோ, நீங்கள் பிறந்த கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு திருக்கழுக்குன்றம் போய் அங்கே இருக்கிற அந்த ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுங்கம்மா. நீங்கள் திருக்கழுக்குன்றம் போய் உங்களுக்கு செங்கல்பட்டு தாண்டி வரும் திருக்கழுக்குன்றம். அங்கே போய் அங்கே இருக்க ஈஸ்வரனையும், மலையில் இருக்க ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுங்கம்மா. இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு நெருடலான ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணீங்க. பிரச்சனை உங்ககிட்ட தான் முழுமையாக இருக்கா இல்லை அவர்கிட்ட தான் இருக்கா குழந்தை பிறக்காததுக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் உடனே இந்த திருமணத்தை காரணம் காட்டி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுறதை காரணம் காட்டி அவள் பிரிக்கிறாளா இல்லை குழந்தை இல்லைன்றதுனால உண்மையாகவே பரிவோட பேசுகிறாளா எதுவும் தெரியல. இருந்தால் கூட இந்த முடிவு அவர் எடுத்திருந்தால் அதுவும் தவறு, அவங்க வீட்டில் எடுத்திருந்தாலும் அதுவும் தவறான முடிவு. அது சரியான முடிவுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் தம்பதிகளாக ஒரு முறை போய் திருக்கழுக்குன்றம் போய் இப்போ நான் சொன்ன மாதிரி தரிசனத்தை பண்ணிவிடுங்க. ஆனால் தம்பதிகளாக தான் கட்டாயம் போகணும். ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் மகிஷாசுர மர்த்தினி அப்படின்ற ஸ்லோகத்தை படிங்க. அப்படி இல்லைன்னா துர்கை சம்பந்தமான ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை படித்து துர்கையோட படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து இதை செய்துக்கிட்டே வாங்க. ஆனால் திருக்கழுக்குன்றம் ஒரு முறை போயிட்டு வாங்க போகிறோம். இதோட அடுத்த வருஷம் போனால் போகிறோம். இந்த புத்திரபாக்கியன்றதுக்கான தனி பரிகாரம் அவசியம் இல்லை. கட்டாயம் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை துர்க்கையை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். திருக்கழுக்குன்றம் ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு படிப்படியாக இந்த பிரச்சனை தீரும். முள்ளில் விழுந்த துணி எடுக்கிற மாதிரி நிதானமாக எடுங்க. அவர் மனசும் மாறும், புத்திரபாக்கியமும் கட்டாயம் உண்டாகும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இந்த மகிஷாசுர மர்தினியோட மந்திரம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம் சுவாமிஜி? ஏன்னா இப்போ சொன்னது புத்திரபாக்கியத்துக்காக நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா வேறு மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லலாமா? இது இவங்க புத்திரபாக்கியத்துக்கான நேரடி பரிகாரம் இது கிடையாது. இவங்க புத்திரதோஷம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்து அதுக்கான பரிகாரமாக சப்தரிஷி வாக்கியப்படி வந்தது. இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம்ன்றது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பகையை விலக்கி குடும்ப ஒற்றுமையை அதிகப்படுத்தினால் புத்திரபாக்கியம்ன்றது பிரச்சனை இல்லாமல் தானே கிடைக்கும். அதனால் இந்த பகை விளக்கிறதுக்கான பரிகாரமே தவிர புத்திரபாக்கியத்துக்கான ஸ்லோகமாக சொல்லலை. புத்திரபாக்கியத்துக்கான ஸ்லோகம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முருகனோத மந்திரம், சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம், கோவிந்த மந்திரம் நிறைய இருக்குது. இது இவங்களுக்குள்ளே இருக்க பகை விலகிறதுக்கான மந்திரம் இது. இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் சொன்னால் கடன் தீரும், பகை விலகும், கோர்ட்டு வழக்கு சாதகமாகும், கண்ணுக்கு தெரியாத செய்வினை ஏவல்கள் கட்டாயம் காணாமல் போகும். அதுக்கு இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் விசேஷம். செவ்வாய், வெள்ளி, அஷ்டமி, நவமி கட்டாயம் இதை சொல்லலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் இங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. நான் ராஜாமணி மேடம் என்னுடைய பேரு. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? தாம்பரம், சென்னை தாம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் இன்னைக்கு? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 27/6/1972. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 1ஆம் பாதம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? மேடம் நாங்க சொந்தமா வீடு கட்டுறதுக்காக நானும் ஒரு 7 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நேரம் ஒண்ணு ஹஸ்பண்ட் ஒத்து வராரு, இல்லைன்னா பேமெண்ட் ஒத்து வர மாட்டீங்க. ஒண்ணு பேமெண்ட் வருது, எனக்கு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது போக சொந்தமா ஒரு இடம் இருக்கு, பிளாட் இருக்கு. அதை சேல் பண்ணிட்டு இதை கட்டலான்னு பாக்குறோம். அதுவும் சேல் ஆக மாட்டேங்குது. அதே டைம்ல எனக்கு இந்த சனி பயிற்சி அன்னைக்கு என்னுடைய நான் பாத்துக்கிட்டு இருந்த ஜாப் கிடையாது, நீங்க வேலைக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரிங்கம்மா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரி நம்ம பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். இப்போ நீங்க வீடு எதுக்காக புதுசா கட்டணும்னு நினைச்சீங்க? சொந்தமா வீடு வேணும்னு சொல்லி. இல்லம்மா, ஏற்கனவே ஒரு பிளாட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு கட்டணும்னு நினைச்சீங்க, அதுக்காக கேட்குறோம். அது கிராமத்துல இருக்குது. சரி, இப்போ நீங்க மறுபடியும் வேலைக்கு போறீங்களா?
இல்ல சாமிஜி, என்னைக்கு சனி பயிற்சியானது அன்னதுல இருந்து நான் வேலைக்கு போகல. எனக்கு உடம்பு கொஞ்சம் அப்பப்ப. கணவர் என்ன உத்தியோகம் பண்றார்? அவர் ஆர்மி ரிட்டையர்ட் ஆகிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து இந்த பூமி விற்கிறதுக்கும் இந்த வீடு கட்டுறதுக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உத்தியோக லாபத்துக்கும் என்ன விதமான பரிகாரம் பண்ணலான்னு சொல்கிறோம். இப்போ சப்த ரிஷி வாக்கியப்படி வீடு விற்கிற விஷயத்தில் தீவிரமாக இருங்க, வீடு கட்டுற விஷயம் கார்த்திகை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த வருடம் கார்த்திகை மாதம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் சுறுசுறுப்பான வேகமான முயற்சி எடுங்க. இப்போ வந்து வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் நிதானமாகவும் அந்த கிராமத்தில் இருக்கிற இடத்த விற்கிறதுல கொஞ்சம் தீவிரமாகவும் இருங்க. ஒன்று, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம் நிறைய முறை, அந்த வடகிழக்கில் மண் எடுத்து சிவப்பு துணியில் எடுத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்து தொடர்ந்து 11 வாரம் முருகனை வந்து பூஜிக்கிறதும் அல்லது துர்க்கையை பூஜிக்கிறதும் நவகிரகத்தில் செவ்வாயை பூஜிக்கிறதும் ஒரு பரிகாரம்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை செய்யுங்க. இப்போ கிராமத்தில் வந்து நீங்கள் ஒரு முறை போய் அங்கே இருக்கிற அம்மன் கோயிலில் வேம்பு விருட்சத்தை ஒரு வாட்டி நட்டுடுங்க. கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் அங்கே இருக்கிற அம்மன் கோயிலில் ஒரு முறை வேப்ப மரத்தை நட்டுட்டு வந்துடுங்க. இந்த உத்தியோக லாபத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. 11 வியாழக்கிழமை திரும்ப உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு வரும். இந்த வீடு கட்டுறது மட்டும் 6 மாதம் பொறுமையாக இருங்க. ஒரு நல்ல உங்களுக்கு முடிவு தெரியும், கவலைப்பட வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. நான் வித்யா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? பம்மல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 20/5/1981. தனுஷ் ராசி, மூல நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணுமா சுவாமிஜி கிட்ட? எனக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆச்சு மேடம். குழந்தை இல்ல. சரி, ஒரு தடவை குழந்தை நின்று 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. அது எதனாலன்னு தெரியல, குழந்தை நிக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. சொல்லுங்கம்மா, உங்க கணவர் எத்தனாவது குழந்தை? அவங்க ஃபேமிலில? எங்க வீட்டுக்காரர் வந்து 3வது பையன். சரி. நீங்க அடிக்கடி அவங்க அப்பாவுக்கு அவருக்கும் கூட சில சமயம் ஆகாது. அவங்க அப்பா எப்படி சொல்றது, சொத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் காசு வச்சிருக்காரு. அதுல அவர் அன்பா இருக்க மாட்டாரு. அவங்க அப்பா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது இல்லாத குழந்தை நிக்கல ஒரு 5 வருஷமா. சரி, அதெல்லாம் கேட்க. இப்போ நீங்க எத்தனாவது குழந்தை உங்க குடும்பத்துல? நானும் 3வது. ஓ சரி. என்ன உத்தியோகம் பண்றார்? அவர் ரிப்போர்ட்டரா இருக்காரு. சரிங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த புத்திர பாக்கியத்துக்கான ஒரு பரிகாரத்தை சொல்கிறோம். 2 விதமாக பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் இப்போ அனுஷ்டிக்க வேண்டியது, அதாவது நீங்கள் ஒரு சஷ்டி வளர்பிறை தேய்பிறை சஷ்டி அன்றைக்கும் வீட்லேயோ கோயில்லையோ போய் முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு பண்ணுங்கள். அதாவது ஒரு சஷ்டிக்கும் நீங்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது அறக்கட்டளை, தர்மஸ்தாபனம் இல்லை கோயில் தோட்டத்தில் வாழை மரக்கன்று வாங்கி வைங்க. வாழை மரம் இருக்குது இல்லையா, அது வாங்கி நடுங்க கையால். இது வந்து அது நடக்கூடிய கிழமை வந்து புதன்கிழமையாக இருக்கிறது விசேஷம். இது 2 பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் கிடைக்கும். அந்த நல்ல செய்தி கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் தாயுமானவர் சன்னதி இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த தாயுமானவர் சன்னதிக்கு குழந்தை பிறந்த பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ 1 வருஷத்துக்குள்ளேயோ வாழைப்பழ தார் வாங்கி அந்த ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கிறதா வேண்டிக்குங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் காத்துருக்கு, கவலைப்பட வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வித்யா, உங்களுக்காக வந்து நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் விஜயலட்சுமி பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? கூடலூர் மேடம், திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி தாலுக்கால பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க வீட்டுக்காரருக்கோசரம் கேட்கணுங்க. அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவருடைய பேரு ரங்கவிட்டல் மேடம். 4/6/68. பூர்வ நட்சத்திரம், சிம்ம ராசி மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா? வீடு கட்டி 9 வருஷம் ஆயிடுத்து. ஒரே கடனா இருக்கு. அந்த மாதிரி கடை கட்டணும், கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரே கடன், ஒரே ப்ராப்ளமா இருக்கு. கடன் 7 லட்சத்துக்கு ஆயிடுத்து. எங்களால் வெளியிலே எழுந்து வர முடியல. அதனாலதான் சாமிஜி கிட்ட கேட்கலான்னு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க கடன் தொல்லையில இருந்து நீங்கிறதுக்காக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. ஹலோ. நமஸ்காரம்.
நமஸ்தே. நாங்க வந்து கூடலூர்ல இருந்து பேசுறோம். சரிம்மா, உங்க மாமனார் என்ன உத்தியோகம் பண்ணியிருந்தார்? மாமனார் வந்து கம்பவுண்டரா இருந்தாரு திருவண்ணாமலையில. இவர் தான் வந்து இந்த சமையல் தொழில் செய்துட்டு இருக்காரு. சமையல் தொழில் பண்ணிருக்காரு. எங்க சின்ன மாமனார் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அவெல்லாம் யாரும் இல்ல, இப்ப இவரு மட்டும் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, இப்ப இந்த கடன் அடையிறதுக்கும் இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்ட கடன் அடையவும் தொழில் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றோம். நீங்க வந்து உங்க குலதெய்வம் எது? வெங்கடேச பெருமாள். சரி, உங்க குலதெய்வத்தை வழிபாடு சரியா பண்ணிட்டு வரீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவு. எதுவும் மிஸ் ஆகல. இப்ப நடந்து கூட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். நான் பண்டரிபுரம் போயிருக்கீங்களா? பண்டரிபுரமா? இல்லைங்க, நீங்க அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டு ஒரு முறை போயிட்டு வாங்கம்மா. நீங்க அதை விசாரிச்சு போய் பாண்டுரங்கன் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா. பாண்டுரங்கன். ஆமாம், அந்த விவரங்களை கேட்டு மற்ற இடத்துல கேட்டு அதை பற்றி போயிட்டு வாங்க. உங்கள் பெரியவங்களை கேளுங்க, சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு சாகம்பரி தேவி அருளால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சப்தரிஷி வாக்கியப்படி அங்காரகன் பரிபூர்ணமாக வந்ததுனால இந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் வந்து அங்காரகன், அதாவது செவ்வாயோட மேடும் நன்னா இருக்குது. அதனால் அவருக்கு இந்த சமையல் தொழில் சிறப்பாக வரும். அதனால் நீங்கள் அந்த தொழிலை தொடர்ந்து முயற்சித்து செய்துள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவு விரைந்து அவர் கடன் அடையலைனாலும் நிதானமாக அடையும். அதனால் சமையல் தொழில் அவருக்கு கட்டாயம் கை கொடுக்கும். இப்போ இந்த கடனால் ஏற்பட்ட தேக்கம் விலகிறதுக்கு மாத்திரம் நீங்கள் பரிகாரம் செய்தால் கட்டாயம் போகிறோம். அதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து 45 நாட்கள் தொடர்ந்து பக்தாஞ்சநேயரை பூஜை பண்ணுங்கள். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து பக்தாஞ்சநேயர் சுவாமியை 45 நாட்கள் பூஜை பண்ணுங்கள். தினமும் பானகம் நைவேத்தியம் பண்ணுங்கள். 45வது நாள் முடியும் பொழுது வடை தட்டி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை மாலையாக வடை மாலையாக ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வீட்டிலேயே அவருக்கு சமர்ப்பிங்க. 28 இருக்கலாம், 54 இருக்கலாம், 108 இருக்கலாம். சின்ன சின்ன வடையாக வடை தட்டும்போது ராமநாமம் சொல்லியே தட்டுங்க. வீட்டில் கல்லூரலில் அரைச்சி வடை தட்டி ராமநாமம் சொல்லி அரைக்கும் போதும் சொல்லுங்கள், தட்டும் போதும் சொல்லுங்கள். அந்த வடமாலையை ராமருக்கு, அந்த ராமர் படம் வச்சு ஆஞ்சநேயரும் பூஜை பண்ணிச்சு, ராமரையும் பூஜை பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொன்னாலும் ராமனும் இருக்கணும். நீங்கள் அந்த முடிக்கிற அன்றைக்கி ராமனை பூஜித்து தான் ஆஞ்சநேயரை பூஜிக்கணும். முதல்ல 45 நாளும் ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுங்கள். ஆனால் முடிக்கிற அன்றைக்கி ராமனை பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஸ்ரீ ராமபிரான் பூஜை முடிஞ்ச பிறகு ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுங்கள். ராமபிரானை பூஜிக்க விட வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் போகிறோம். ஆனால் ராமருக்கு வழிபாடு வந்து சிறப்பு வழிபாடுன்னு இல்லை, ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சிறப்பான வழிபாடு. ஏன்னா ராமரோட வழிபாடுனா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணணும். இது ஆஞ்சநேயருக்காக உங்களுக்கு சொல்லப்பட்ட வழிபாடு. பக்தாஞ்சநேயராக இருக்கிறது விசேஷம். ஆனால் ராமபிரான் படத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார், அது தனி. பக்தாஞ்சநேயர் படம் தனியாக இருக்கணும். பக்தாஞ்சநேயர் படத்தில் இந்த வடமாலையை சாத்திட்டோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரோட நாமாவளி சொல்லி அவருக்கு அஷ்டோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஆஞ்சநேயரோட நாமாவளி புஸ்தகத்தில் இருக்கும். ஆஞ்சநேயாய நமகா, மகாவீராய நமகா, அனுமதிய நமகான்னு அதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பானகம் தயிர் சாதனம் நைவேத்தியம் பண்ணுங்கள். இதில் வடமாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. ஆனால் பானகமோ தயிர் சாதமோ ராமருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஞ்சநேயருக்கு பண்ணுங்கள். இது ராமரோட அஷ்டோத்திரம் வேணும்னா சொல்லலாம். அது நீங்கள் அது முதல்ல தான் பண்ணணும். அப்படி பண்ணுறதா இருந்தால் ராமாய நமகா, ராமபத்ராய நமகா 108 நாமாவளி ராமனுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு வரலாம். ஆனால் வடமாலையை தவிர மற்ற எதுவுமே ராமபிரானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது நல்லது. இது வந்து முடிக்கிற அன்றைக்கி தான் சொன்னேன். மற்றபடி தினமும் ஆஞ்சநேயர் படம் வச்சு ஆஞ்சநேயரோட ஸ்லோகங்களை சொல்லி ஆஞ்சநேயர் மந்திரங்கள் சொல்லி ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணி பானகம் பண்ணலாம். இதை நீங்கள் 45 நாள் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு எங்கேயாவது புகழ்பெற்ற ராமபிரானோட ஸ்தலத்துக்கு போய் ராமனை தரிசனம் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது ராமபிரான் க்ஷேத்திரங்கள், அங்கே போய் ராமனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் இந்த கடன் முழுமையாக அடையும். என்ன செய்யலாம்னு தெரியாமல் தவிக்கிற உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். கடனை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் அகல கால் வச்சுருக்கீங்க, இருந்தாலும் ராமபிரான் கைவிட மாட்டார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு எல்லாருக்காகவும் வந்து வழக்கம் போல நிறைய பரிகாரங்கள் சொல்லி எல்லாத்தையும் வந்து பயன்படுற மாதிரி வச்சிங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காணவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.